பாஸ்கா காலம் 2வது வாரம் சனிக்கிழமை. திருத்தூதர்களான புனித சின்ன யாக்கோபு பிலிப்பு விழாவை இன்று திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. அல்பேயுவின் மகனான சின்ன யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் ஒரு திருமுகத்தை அவர் பெயரில் எழுதியிருக்கிறார். எருசலேமின் ஆயராகவும் மாறினார். இவர் யூதாவின் சகோதரர். மேலும் இவர்கள் இருவரும் இயேசுவின் உறவினர்கள். ஏனெனில் அவர்களின் தாய் அல்பேயு அல்லது குளோபா என்பவரை மணந்த மரியா ஆவார். இவர் இயேசுவின் தாயினுடைய சகோதரி அல்லது உறவினராக இருக்க வேண்டும். இந்த யாக்கோபு செபதேவின் மகனான பெரிய யாக்கோபிலிருந்து வேறுபட்டவர். இந்த பெரிய யாக்கோபும் இயேசுவின் உறவினர். எவ்வாறென்றால் இயேசுவின் இன்னொரு சகோதரியை அல்லது உறவினரை செபதேயு, அதாவது பெரிய யாக்கோபினுடைய தகப்பனார் செபதேயு மணந்தார். இன்றைக்கு விழாவின் நாயகர் யாக்கோபு அவரது உயர்ந்த புனிதத்தன்மையின் காரணமாக நேர்மையாளர் யாக்கோபு என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார். இயேசுவினுடைய வெளிப்படையான பணிவாழ்வின் 2வது ஆண்டில் கிபி 31ஆம் ஆண்டில் பாஸ்கா விழா முடிந்த பிற்பாடு சின்ன யாக்கோபும் யூதாவும் இயேசுவின் திருத்தூதர்களாக மாறியிருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. அல்பேயுவின் மகனான சின்ன யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் திருத்தூதர்கள் பெயர்கள் பட்டியல் வரிசையில் 9வது நபராக 4 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இவர் கீழே எகிப்தில் போதித்துக் கொண்டிருந்த போது தடியால் அடித்து கொல்லப்பட்டதாக, இயேசுவின் வேத சாட்சியாக கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 2 புனித பிலிப்பு. நற்செய்தியாளரான புனித யோவான் பேதுரு அந்திரேயாவை போல இவரும் பெத்சாயிதா நகரில் வாழ்ந்து மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறார். திருமுழுக்கு யோவானுடைய சீடராக வாழ்ந்த இவரை திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற வந்த கூட்டத்திலிருந்து இயேசு அழைத்தார் என்பதை யோவான் எடுத்துரைக்கிறார். புனித பிலிப்பு 4 இடங்களில் பேசுவதாக நற்செய்தி குறிப்பிடுகிறது. 1. இயேசுவின் சீடராக மாறியவுடன், யோவான் 1:45. பிலிப்பு தன் நண்பரான நத்தானியேலை மோசே இவரை பற்றி தான் எழுதினார் என்று இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். 2. யோவான் 6:7 5000 ஆண்கள் கொண்ட பெருங்கூட்டத்திற்கு உணவளிக்கும் போது பிலிப்பு திகைப்போடு சொன்ன பதில், 200 நாள் கூலிக்கு தகுந்த உணவை வாங்கினாலும் ஆளுக்கு சிறிய துண்டு கூட வராதே என்று கூறுகிறார். 3. யோவான் 14:8 இயேசுவிடம் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு இருந்தும் என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்று பதில் தருகிறார். பிலிப்பு என்பது கிரேக்க பெயர். எனவே சில கிரேக்கர்கள் தங்களை இயேசுவிடம் அறிமுகப்படுத்துமாறு கேட்க அவர்களை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தியது 4வது இடம். கிபி 54ஆம் ஆண்டில் பிலிப்பு பிரிகியாவில் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதாகவும், துருக்கியில் உள்ள ஹீராபோலிஸ் என்ற இடத்தில் அவருடைய உடல் பிறகு அடக்கம் செய்யப்பட்டதாகவும் யூசேபியூஸ் தன்னுடைய குறிப்பில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நமக்கு இந்த 2 திருத்தூதர்களும் படிப்பிக்கின்ற படிப்பினை, உயிர்த்த இயேசு சீடர்களிடம் நீங்கள் இதற்கெல்லாம் சாட்சிகள் என்று சொன்னதை இந்த 2 திருத்தூதர்களும் வாழ்ந்து காட்டினார்கள். தங்களுடைய வாழ்க்கையை உயிர்த்த இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்து காட்டினார்கள்.
இரண்டு விதமான சாட்சியங்கள் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் உண்டு. ஒன்று ரெட் மார்ட்டடம், இன்னொன்று ஒயிட் மார்ட்டடம். ரெட் மார்ட்டடம் இரத்த சாட்சி, அது சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரம். அதிலே இந்த இரண்டு திருத்தூதர்களும் குறிப்பிடப்படுகிறார்கள். இன்னொன்று வாழ்க்கையில் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு தியாகம் செய்து பிறகு மரிப்பது, இது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. இப்படி சாட்சியாக வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த இரண்டு சாட்சியத்தில் எந்த சாட்சியம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அந்த சாட்சியத்தை உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக வாழும் வரம் கேட்போம். ஆமீன்.